கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 9. கணக்குகளை பார்த்த மொட்டைத்தாதர் வியப்போடு, 3 மாத காலத்தில் மொத்த வருமானம் ரூ. 33 தானே வருகிறது. நீங்கள் மாதம் ஒன்றிற்கு 200 ரூபாய் வீதம் வந்தது என்றீர்களே, அதன்படி கிட்டத்தட்ட 600 ரூபாய் வந்திருக்க வேண்டுமே என்றார். பணிக்கர், நீங்கள் கணக்கை கேட்டபோது அதைத்தான் நான் சொன்னேன். பொதுஜனங்கள் வண்ணாரிடத்திலே துணிகளை போடுகிறார்களே அன்றி லாண்டரியில் அதிகமாக போடுவதில்லை. இந்த ஊர் ஜனங்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மொட்டைத்தாதர், அதற்காகத்தான் நீங்கள் ஜனங்களிடம் படுமோசமாக பொய் சொல்கிறீர்கள் போலிருக்கிறது. அவர்கள் எப்போதும் போல பழைய வண்ணாரிடம் போடுகிறார்கள். நீங்கள் அவர்களை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை அனுசரித்து இந்த கடையை இங்கே வைக்கவில்லை. உங்கள் விஷயத்தில் அவர்கள் மோசம் செய்வதாக நீங்கள் சொல்வது சரியல்ல. அந்த மாதிரி தப்பாக நினைத்து கொண்டு ஜனங்களை நீங்கள் மோசம் செய்வதும் சரியல்ல. பணிக்கர் பெரிதும் சங்கடமடைந்தவராக, நான் மோசம் எதையும் செய்யவில்லையே. மொட்டைத்தாதர், அப்படியானால் ஜனங்கள் ஏராளமாக உம்மிடம் துணிகள் போடுவதால் உமக்கு மாதம் 200 ரூபாய் வருமானம் வருகிறது என்று நீர் சொன்னது மோசமல்ல என்றால், இந்த கணக்கில் 33 ரூபாய் வருமானம் காட்டியிருப்பது மோசமாக இருக்க வேண்டும். அப்படியானால் இதை நான் பார்க்கவில்லை. நீர் நிஜமான கணக்கு ஒன்று எழுதி வைத்திருக்கலாம். அதை எடும், பார்த்து நிஜத்தை தெரிந்து கொள்கிறேன். பணிக்கர், நீங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே. நிஜ கணக்கொன்று பொய் கணக்கொன்று என்பது கிடையாது. இதுதான் நிஜ கணக்கு. நான் வாயால் சொன்னது வெறும் வர்த்தக ஜாலாக்கு, அவ்வளவை தவிர மோசமும் இல்லை, பொய் கணக்கும் இல்லை. மொட்டைத்தாதர், உங்களுக்கு இன்னொரு லாண்டரி இருக்கிறது அல்லவா, அதில் எவ்வளவு லாபம் வரும்? பணிக்கர், இரண்டின் வருமானமுமே 33 ரூபாய் தான். மொட்டைத்தாதர், நீர் சொல்வதை நான் நம்புகிறேன். இதை நான் எங்கள் மேலதிகாரியிடம் சொன்னால் அவர் நம்புவாரா? வரும்படியே இல்லாமல் 2 லாண்டரிகள், 2 குடும்பங்கள் ஆகியவற்றின் செலவுகள் எந்த வருமானத்திலிருந்து நடக்கின்றன என்று எங்கள் மேலதிகாரி கேட்பார் அல்லவா? பணிக்கர், எங்களிடமிருந்து நகைகளை அடகு வைத்து இதுவரையில் காரியங்களை நடத்தினோம். மொட்டைத்தாதர், அந்த மாதிரி எத்தனை மாதங்களுக்கு நடத்தலாம்? பணிக்கர், லாண்டரிகளை இன்னும் சில தினங்களில் மூடிவிடப் போகிறோம். மொட்டைத்தாதர், சரி, அதுதான் புத்திசாலித்தனமான காரியம். அதை நீர் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறீரோ அவ்வளவும் உங்களுக்கு நன்மையே. நான் போய் வருகிறேன். இப்படியெல்லாம் பேசியதை பற்றி என்மேல் கோபிக்க வேண்டாம் என்று கூறியபடி எழுந்து கடையை விட்டு கீழே இறங்கி வீதியோடு போய்விட்டார். அதற்கு அரை மணி காலத்திற்கு பிறகு அந்த ஊர் வண்ணாரத்தெருவின் வழியாக ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் தனது இடது கையில் அடுக்கடுக்காக சுமார் 20 புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே வந்தான். இடைச்சிப்பாட்டு, குரத்திப்பாட்டு, வண்ணான் பாட்டு, காலனா காலனா என்று அங்காடி கூவுவதுமாக வந்து கொண்டிருந்தான். அந்த தெருவில் இருந்த வண்ணார் வண்ணாத்திகளில் அநேகமாக எல்லோரும் தண்ணீர் துறைகளுக்கு போயிருந்தனர். ஆதலால் சொற்பமானவரை வீட்டில் இருந்தனர். அவர்களில் சிலர் அந்த புஸ்தக வியாபாரியினுடைய பாட்டை கேட்டு வெளியில் வந்து நின்றனர். அவன் முதலில் சொன்னவைகளை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டு கடைசியாக அழுத்து போனவன் போல ஒரு வண்ணானுடைய வீட்டு திணையில் உட்கார்ந்து கொண்டான். உட்கார்ந்தவன் அங்கிருந்தபடியே வண்ணான் வந்தானே, வண்ணார சின்னான் வந்தானே என்று பாடத் தொடங்கவே அந்த வீட்டின் சொந்தக்காரன் உள்ளே இருந்து வெளியில் வந்தான். வந்தவன் புஸ்தக வியாபாரியை பார்த்து, என்னையா வண்ணான் வீட்டிலே குந்தி கொண்டு வண்ணானை குறித்து பாட்டு பாடுகிறாய் என்று கூறினான். புஸ்தகக்காரன், உன் பெயர் என்னப்பா? என் பேர் தொப்புலான். ஆனாலும் நீ அல்ல வண்ணாரை பற்றி பாடுற. புஸ்தகக்காரன், இது நான் போட்ட புஸ்தகமல்ல. சென்னை பட்டணத்தில் இது ஒரு கம்பெனியார் அச்சடித்திருக்கிறார்கள். யாரோ ஒரு வண்ணார சின்னானை பற்றி இந்த பாட்டை பாடியிருக்கிறார்கள். இது உங்கள் யாரையும் குறிப்பதல்ல. நீ வேண்டுமானால் காலனா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கி முழுவதையும் படித்து பாரேன். எங்களுக்கு புத்தகம் படிக்கவும் பாடவும் பொழுது எங்கிருக்கிறது? பொழுது விடிந்து பொழுது போனால் அழுக்கு துணியை கல்லில் போட்டு மொட்டு மொட்டென்று அடித்து அதை வெளுப்பதற்குத்தான் எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. ஓ, உங்களுக்கு இந்த ஊரில் அவ்வளவு வேலை இருக்கிறதா? அப்படியென்னால் நீ வாங்க வேண்டான். உன் பெயர் என்னவென்று சொன்னாய்? என் பேரு தொப்புலாஞ்சாமி. நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இதை விற்று கொண்டு வந்த பொழுது சில போலீசார் என்னை கூப்பிட்டு, வண்ணார சின்னான் பாட்டு வேண்டாம், வண்ணார தொப்புலான் பாட்டு பாடு என்றார்கள். தொப்புலான் என்பவன் யார் என்று நான் கேட்டேன். இந்த ஊரில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டுக்கரை துணிகள் சப்ளை செய்கிறவன் இந்த ஊரில் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் தொப்புலான். அவனை பற்றி புஸ்தகங்கள் போடுங்கள், நன்றாக விற்கும் என்று போலீஸ்காரர்கள் சொன்னார்கள். அதன் உண்மை எனக்கு விளங்கவில்லை. உன் பெயர் தொப்புலான் என்று சொன்னதை கேட்க எனக்கு அந்த நினைவு உண்டாயிற்று. இந்த ஊரில் உன்னை தவிர இன்னும் யாராவது இதே பெயருடையவன் இருக்கிறானா, அல்லது உன்னை பற்றித்தான் போலீசார் அந்த மாதிரி சொன்னார்களா என்பது தெரியவில்லை. வண்ணான், இந்த ஊரில் தொப்புலான் நான் ஒருவன்தான். என்னை பற்றியா அப்படி சொன்னார்கள்? அவர்கள் சும்மா சொல்கிறார்கள். நான் அப்படியெல்லாம் ஒருவர் துணியை இன்னொருவருக்கு இரவல் கொடுப்பவன் அல்ல.
என்னிடம் இருந்த ஒரு பட்டுக்கரை துணி காணாமல் போயிருந்தது. அதைப்போல் ஒரு துணி எங்கே இருந்தோ போலீசாருக்கு அகப்பட்டதாம். அதை வைத்துக்கொண்டு அப்படி சொல்கிறார்களோ என்னவோ. காணாமல் போயிருந்த துணி கூட இன்றைக்கு அகப்பட்டு விட்டது. அதை கொண்டு போய் போலீசாரிடம் கொடுக்கப் போகிறேன் என கூறினான். ஓ, பட்டுக்கரை துணி அகப்பட்டு விட்டதா? எங்கிருந்து அகப்பட்டது? வண்ணாத்தி ஞாபக பிசகாக அதை வேறு ஒரு அழுக்கு மூட்டையில் கட்டி வைத்திருந்தாள். இன்றைக்கு பார்த்தால் அது கிடைத்து விட்டது. எங்கே? அதை இப்படி கொண்டு வா பார்க்கலாம். நான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவேன். போனால் போலீசாரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றான். வண்ணான் உள்ளே போய் ஒரு துணியை கொண்டு காட்ட, புஸ்தகக்காரன் அதை நன்றாக பார்த்த பின், இது யாருடைய துணி என்றார். முத்திரை காகிதம் இஸ்திரி பண்ணுகிற ஐயருடைய துணி இது. அவர் சிவன் கோவில் தெருவிலே இருக்கிறார். ஓ, சப் ரிஜிஸ்ட்ரார் சாம்பவமூர்த்தி ஐயருடைய துணி காணாமல் போனதாக சொன்னார்களே. ஆமாம், அவருடையதுதான் இது. அப்படியானால் நீ ஒரு காரியம் செய். நீ இதை முதலில் அந்த ஐயரிடம் கொண்டு போய் கொடுத்துவிட்டு சங்கதியை சொல். அவர் இதை பார்த்து இது தம்முடையதுதான் என்று ஒப்புக்கொண்டால் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சங்கதியை சொல்லிவிட்டு வா. அதுதான் நல்லது. அந்த ஐயர் இது தம்முடையதில்லை என்று சொன்னால் பிறகு போலீசார் உன்மேல் சந்தேகப்படுவார்கள். நீங்க சொல்வது நல்லது தானுங்க, அப்படியே செய்கிறனுங்க என்றான். அதோடு அவர்களுடைய சம்பாஷணை முடிந்தது. உடனே புஸ்தகக்காரன், ஒரு புஸ்தகம் காலனாதான், அதிகமில்லை, வாங்கி படியுங்கள், தமாஷாக இருக்கும் என்று கூறிவிட்டு, வண்ணான் வந்தானே வண்ணார சின்னான் வந்தானே என்று பாடிக்கொண்டு திண்ணையை விட்டு கீழே இறங்கினார். வண்ணான் தனக்கு படிக்க தெரியாதென்றும் புஸ்தகம் வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டு பட்டுக்கரை துணி எடுத்துக்கொண்டு சப் ரிஜிஸ்டாரிடம் போகும் உத்தேசத்துடன் வீதியோடு போய்விட்டான். அதன் பிறகு புஸ்தகக்காரனும் எங்கேயோ மறைந்து போனான். அதற்கு அரை மணி காலத்திற்கு பிறகு நமது எம்ஏ பணிக்கருடைய வீட்டில் நிகழ்ந்த ஒரு சிறிய சம்பவத்தை கவனிப்போம். அன்றைய தினம் பாரத ஜோதி கிளை லாண்டரி திறக்கப்படவில்லை என்றும் தம்பி பணிக்கரும் அவருடைய மனைவியான நாணியம்மாளும் எம்ஏ பணிக்கருடைய வீட்டிலேயே இருந்தனர். அவர்கள் அபாரமான விசனத்தில் ஆழ்ந்து சாப்பாட்டையும் நாடாமல் இருக்க, எம்ஏ பணிக்கரும் அவருடைய மனையாளும் அவர்களை தேற்றி உண்பித்தனர் என்றும் நாம் முன்னரே குறிப்பிட்டோம். அவர்கள் இருவரும் சாப்பிடுவதாக பெயர் பண்ணினாலும் உண்மையில் கால் வயிறே உண்டு மறுபடியும் சோர்ந்து விசனத்தில் ஆழ்ந்து நடை திண்ணையில் 2 மூலைகளில் முடங்கிக் கொண்டு படுத்திருந்தனர். எம்ஏ பணிக்கருடைய மனைவி அடிக்கடி வெளிப்பக்க திண்ணைக்கு வருவதும் வீதியில் போவோரையும் வருவோரையும் சற்று நேரம் கவனித்துவிட்டு உள்ளே போவதுமாக இருந்தாள். சுமார் 1/4 மணி காலமாக எதிர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து எதையோ கவனித்துக் கொண்டிருந்த ஒரு போலீஸ் ஜவான் எம்ஏ பணிக்கருடைய மனைவி வெளியில் வந்து நின்றுவிட்டு உள்ளே போனவுடன் சரேல் என்று திண்ணையை விட்டிறங்கி எம்ஏ பணிக்கருடைய வீட்டை அடைந்து ஓசையின்றி நடைக்குள் நுழைந்தான். அப்பொழுது நடைத்திண்ணையில் 2 மூலைகளில் முறையே தம்பி பணிக்கரும் நாணியம்மாளும் சோர்ந்து படுத்திருந்தது அவனுடைய திருஷ்டியில் நன்றாகப்பட்டது. இருவரும் உயிருக்குயிரான ஒரு பந்துவை மசானத்தில் குளித்துவிட்டு அப்போதே வந்தவர் போல துயரமே வடிவெடுத்தது போல படுத்திருந்ததும் தெரிந்தது. அந்த ஜவான் அவர்கள் இருவருடைய தோற்றத்தையும் நன்றாக கவனித்து தெரிந்து கொண்டு கதவிற்கு இப்பால் வந்து நின்று, ஐயா, பணிக்கரே பணிக்கரே என்று 2 முறை அழைத்தான். அதை கேட்ட தம்பி பணிக்கர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு, அடி நாணி, எழுந்து உள்ளே போ, யாரோ வந்திருக்கிறார்கள் என்றார். உடனே நாணி என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. நீங்கள் வெளித்திண்ணைக்கு போய் பேசிவிட்டு வாருங்கள் என்றாள். அவள் அவ்வாறு கூறியது வெளியில் நின்ற ஜவானுடைய செவிகளில் பட்டது. அடுத்த நிமிடம் தம்பி பணிக்கர் எழுந்து கதவிற்கு வெளியில் வந்து எட்டி பார்த்தார். ஒரு போலீஸ் ஜவான் எதிரில் நிற்கவே அவர் உடனே ஆவலும் நம்பிக்கையும் கொண்டவராக, ஏனப்பா, எங்கே வந்தாய், பணம் அகப்பட்டதா என்றார். அதை கேட்ட போலீஸ் ஜவான், அது விஷயமாகத்தான் இன்ஸ்பெக்டர் என்னை இங்கே அனுப்பினார். திருடர்கள் நேற்று கொள்ளையடித்து கொண்டு போன பணம் முதலிய சொத்துக்கள் எல்லாம் கிடைத்துவிடும் போலிருக்கின்றன. ஆனால் அவைகள் வருவதற்கு முன் இன்னார் இவ்வளவு பொருட்களை இழந்தார்கள் என்பது நிச்சயமாக தெரிய வேண்டியிருக்கிறது. நீங்கள் இன்று காலையில் கொடுத்த வாக்குமூலத்தில் உங்களிடமிருந்த ரூ. 530 நீங்கள் ஜில்லா போலீஸ் துறையிடம் கொடுத்ததாக சொன்னீர்களாம். அதை பற்றி மேலதிகாரிகள் சம்சயம் கொள்கிறார்கள். வருமான வரி இன்ஸ்பெக்டர் உங்களுடைய கடைக்கணக்கை பரிசோதனை செய்து பார்த்ததில் 2 கடைகளிலும் 3 மாத காலத்தில் 33 ரூபாய் தான் கிடைத்திருக்கிறது. உங்கள் இருவருக்கும் வேறு உத்தியோகம் இல்லை. அப்படி இருக்க 2 கடைகளின் செலவுகள், 2 குடும்பங்களின் செலவுகள் ஆகியவைகளுக்கு பணம் கொடுத்து அதற்கு மேல் நகைகளை மீட்க உங்களுக்கு 530 ரூபாய் எப்படி கிடைத்தது என்று மேலதிகாரிகள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதற்காகவே என்னை இப்பொழுது இங்கே அனுப்பினார்கள் என்றான். அதை கேட்ட தம்பி பணிக்கர் ஆத்திரத்துடன் பேசத் தொடங்கி, எங்களுக்கு லாண்டரியில் வருவதை தவிர வேறு வரும்படிக்கு மார்க்கமில்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது? என் தமையனார் இந்த சமஸ்தானத்து மகாராஜாவின் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்காக அவருக்கு மாதம் ரூபாய் 100 சம்பளம் கிடைக்கிறது. அவர் அரண்மனை திவானிடம் கடனாக ரூபாய் 700 வாங்கி அதில் 530 ரூபாயை என்னிடம் கொடுத்து
நகைகளை மீட்டு கொண்டு வரச் சொன்னார். அதைத்தான் நான் ஜில்லா போலீஸ் துறையிடம் கொடுத்தேன் என்றார் ஜவான். அப்படியானால் இதில் சந்தேகம் கொள்ள இடமில்லை. எதற்கும் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். அரண்மனையில் உங்களுடைய தமையனாருக்கு 100 ரூபாய் சம்பளம் என்பதை பற்றி எழுத்து மூலமான உத்தரவு அல்லது கடிதம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கொடும். அதை நான் இன்ஸ்பெக்டரிடம் காட்டுகிறேன். அதை பார்த்தால் நீர் சொல்வது அவருக்கு நிச்சயப்பட்டு போகும் என்றான். அதை கேட்ட தம்பி பணிக்கர் தலையை சொரிந்து கொண்டு கீழே குனிந்தபடி நிற்க, அவருக்கு பக்கத்தில் பின்புறத்தில் நின்று அவர்களுடைய சம்பாஷணை கேட்டுக்கொண்டிருந்த நாணியம்மாள், அன்றைய தினம் உங்கள் அண்ணா எழுதிய கடிதம் இருக்கிறதே, அதை எடுத்துக் கொடுங்களேன் என்றாள். அதை கேட்ட தம்பி பணிக்கர் ஊக்கமும் தெளிவுமடைந்து, சரி, நீ கேட்டபடி கடிதம் தருகிறேன், அதை கொண்டு போய் இன்ஸ்பெக்டரிடம் காட்டு என்று கூறியபடி சரையல் என்று உள்ளே ஓடி மறுநிமிடத்தில் திரும்பி வந்து எம்ஏ பணிக்கரால் 2 தினங்களுக்கு முன் அவருக்கு எழுதப்பட்ட கடிதத்தை கொண்டு போலீஸ் ஜவானிடம் கொடுத்தார். ஜவான் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு, இதுதான் சரியான ஆதாரமாக இருக்கிறது, இதுவே போதுமானது, இதை நான் கொண்டு போய் இன்ஸ்பெக்டரிடம் கொடுக்கிறேன், உங்கள் பணம் சீக்கிரம் வந்துவிடும், நீங்கள் இருவரும் கவலைப்படாமல் இருங்கள் என்று கூறிவிட்டு கடிதத்துடன் அவ்விடத்தை விட்டு நடந்தான். அவன் கூறிய தைரிய மொழிகள் தம்பி பணிக்கரையும் நாணியம்மாளையும் பெரிதும் தேற்றியதாகையால் அவர்கள் ஒரு விதமான நம்பிக்கையும் ஆவலும் உற்சாகமும் கொண்டவர்களாய் சந்தோஷ முகமலர்ச்சியோடு உள்ளே சென்றனர். அதற்கு 1/4 மணிக்கு பிறகு எம்ஏ பணிக்கருடைய தலைமையிலாண்டர் இருந்த கட்டிடத்திற்கு முன்னால் வீதியில் நின்ற ஒரு மனிதன் கடைக்குள் நின்ற ஆலிவாயனை பார்த்து வெளியில் வரும்படி சைகை செய்தான். அவ்வாறு சைகை செய்தவன் அந்த ஊர் அரண்மனையின் பாராக்காரன் எப்படி உடைத்தரிப்பார்களோ அதே போல உடைத்தரித்திருந்தான். அவன் அந்த அரண்மனையில் சேவக வேலை செய்பவன் என்பது கண்கூடாக தெரிந்தது. அவன் எம்ஏ பணிக்கருக்கு தெரியாமல் மறைந்து நின்று ஆலிவாயனுக்கு சைகை செய்தான். அதை எம்ஏ பணிக்கர் கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர் உடனே ஆலிவாயனை பார்த்து, டேய் ஆலிவாயா, யாரோ உன்னை கூப்பிடுகிறான், அவனை பார்த்தால் அரண்மனை சேவகன் போல் இருக்கிறது, போய் விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு வா என்று வேறு பக்கம் திரும்பியபடி உதடுகள் அசைக்காமல் தனிவாக கூறினார். உடனே ஆலிவாயன் அதை கவனிக்காதவன் போல அங்கே போய் இங்கே போய் அதை தொட்டு இதை தொட்டு பாசாங்கு பண்ணிவிட்டு மெல்ல கீழே இறங்கி வலது பக்கமாக சற்று தூரம் சென்று பணிக்கருக்கு தெரியாதபடி மறைவாக நின்று அந்த சேவகனை அங்கே வரும்படி அழைத்தான். அவனும் ஒதுங்கி பணிக்கருடைய கவனத்தை தன்மேல் திரும்பாதபடி ஆலிவாயன் நின்ற மறைவான இடத்தை அடைந்தான். உடனே ஆலிவாயன், என்னை கூப்பிட்டாயா அண்ணே என்றான். ஆமாம் அண்ணே, என்னோட அடையாளம் தெரியாத உனக்கு? அவனை உற்று பார்த்து, தெரியலையே, உன்னை பார்த்தால் இந்த ஊர் அரண்மனை சேவகர் கணக்காக தெரிகிறது. ஆமாம் அண்ணே, நான் இந்த அரண்மனை கசானாவில் பாரா கொடுக்குற சேவகன், உன்கிட்ட ஒரு அவசர சொல்லியாக வந்தேன், நான் கேட்கறத இல்லைங்காம நீ கொடுக்கணும், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொல்லியா வந்த, சொல்ல, என்னால் ஆவறதை செய்யறேன், நீ சும்மா செய்ய வேணாம், அதுக்காக உனக்கு நாளனா பணம் தாரேன், பணத்தை இப்போவே வேணாலும் கொடுத்துட்டுறேன்ன, சங்கதி இன்னதுன்னு சொல்லாமல் பேசினா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிடுவேன். சேவகன், நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற சங்கதியை நீ ரகசியமாக மனசுலையே வச்சுக்கோ, வெளியே தெரிஞ்சா குடிக்கிட்டு போடும். இந்த ஊரில் கொள்ளைக்காரர் பயம் அதிகமாக போச்சு தான். இப்போ ராசா அரண்மனையில் சரியாக 5 லட்சம் ரூபா நோட்டு வச்சிருக்காவ. அது வெளியே தெரிஞ்சா கொள்ளைக்காரனுங்க கிளப்பிக்கிட்டு போடுவானுங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு மதுரைக்கு அனுப்பி பேங்க்கில் வச்சு பத்திரப்படுத்த போகிறாவங்க. அதுக்காக என்னையும் போக சொல்கிறாங்க. மதுரையில் எங்கள் மாமியார் வீடு இருக்குதா, இன்னும் 2 நாளில் தீபாவளி வருதுல, அதுக்கு அங்கிட்டு இருந்துட்டு வரலாம்னு 4 நாளைக்கு ரஜாவுக்கு வந்திருக்கேன். என் மாமியார் வீட்டாரு நல்லா காசுக்காரங்க, நான் ஏழை, இடுப்பில் கட்ட எனக்கு நல்ல துணி இல்லை, இடுப்பில் கட்ட செலவை பண்ண பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றும் மேலே போட்டுக்கிட கெண்டை வெட்டி ஒன்றும் இரவலா கொடுத்தியானா, இன்றைக்கி 4 நாள் கழித்து கட்டாயமாக கொண்டாந்து கொடுத்துடுறேன். இப்போ 4னா தாரேன், துணியை கொண்டாந்து கொடுக்குறியா, இன்னொரு 4னா தாரேன், என்ன நான் சொல்கிறது கொடுக்குறியா, நீ எப்படியாச்சும் இந்த சமயத்தில் தோது பண்ணி உதவணும்னா உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆலிவாயன் சரில் என்று முக மாறுபாடு அடைந்தவனாக, என்னன்னே நீ இந்த சமயத்தில் தானே துணியரவல் கேட்கணும், இது தீபாவளி சமயம் இல்லையா, துணி போட்டவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுதானுங்க, ஒரு துணி கூட என்கிட்ட இல்லைண்ணே, அதோ எருதில் தெரியுதரா கை, அதில் தான் செலவு பண்ணின துணியெல்லாம் இருக்கும், ஏதாச்சும் இருக்கான்னு நீயே பாரு, ஒன்றுமே இல்லை, ரேக்கு சுத்த காலியாக இருக்குது. சேவகன் முகவாட்டமும் ஏமாற்றமும் தோற்றுவித்து, என்னென்ன இப்படி சொல்லி பூட்டிய, நீ தட்டாமல் கொடுப்போனல்ல வந்த. ஆலிவாயன், என் மேலே தப்பும் எதுவும் இல்லைண்ணே, துணி ஏதாச்சும் இருந்தால் அவசியம் கொடுத்தே இருப்பேன், இல்லாததை கொண்டா கல்லாததை பாடுனா நான் என்ன செய்யறது, நீ ஒரு காரியம் செய்ய,
நேராக ஏகாலை தெருவுக்கு போ, அங்கிட்ட யாரையாச்சும் பிடிச்சி கேளு கொடுப்பானுவ. அதுதான் சுழுவான வேலை. சரி, அப்படித்தான் செய்யணும். எனக்கு நிற்க நேரமில்லை, நான் தெரியும் வந்து உன்னை பார்க்குறேன்ன. சரி, அப்படியே செய்யினே என்றான். சேவகன் அவ்விடத்தை விட்டு வண்ணாரத் தெருவை நோக்கி சென்றான். ஆலிவாயன் கடைக்குள் புகுந்து தனக்கும் சேவகனுக்கும் நடந்த சம்பாஷணையை எம்ஏ பணிக்கரிடம் தெரிவித்தான். முதல் நாள் இரவிலேயே அந்த சமஸ்தானத்து மகாராஜா மன்னார்குடி திகம்பர சாமியாருக்கு அவசர தந்தி அனுப்பினார் என்று நாம் ஏற்கனவே ஓரிடத்தில் குறிப்பிட்டோம் அல்லவா? அதற்கிணங்க அவர் உடனே புறப்பட்டு மறுநாளைய காலையிலேயே மன்மதபுரிக்கு வந்து மகாராஜா முதலியோரை பார்த்து பல இடங்களுக்கும் சென்று நிலைமையை தெரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தார். அன்றைய தினம் மாலை 7 மணி சமயம். அப்பொழுது சாமியார் குமாரசாமி பிள்ளையுடன் ஜில்லா போலீஸ் துறையின் பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டவுடன் ஜில்லா போலீஸ் துறை ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைந்தார், இன்னொரு விதத்தில் பொறாமை கொண்டார். ஆயினும் சாமியாரும் ஜில்லாத்துறையும் ஆப்தமித்திரர்கள் ஆதலால் முன்னவரை கண்டவுடன் துரை சந்தோஷ முகமலர்ச்சியுடன் அவரை வரவேற்று அவரை ஒரு ஆசனத்தில் உட்காரச் செய்தார். குமாரசாமி பிள்ளை சாமியாருக்கு எதிரில் உட்கார மாட்டார். அவர் ஒரு பக்கத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தார். ஜில்லாதுரை, எப்பொழுது வந்தீர்கள்? சாமியார், சேமமாக இருக்கிறீர்களா? ஜில்லாதுரை, எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? வழக்கம் போல அரண்மனையில் தானே? சாமியார், ஆம், அரண்மனையில்தான் இறங்கியிருக்கிறேன். ஜில்லாதுரை, காலை முதல் எங்கேயாவது வெளியில் போனீர்களா? ஊர் நிலைமையை தெரிந்து கொண்டீர்களா? நான் எங்கும் வெளியில் போகவில்லை. வண்டியில் அவசரமாக வந்ததில் உடம்பிற்கு அலுப்பாக இருந்தது. நான் சாய்மான நாற்காலியில் இன்று முழுவதும் சாய்ந்து கொண்டே இருந்தேன். 5-6 தினங்களாக ராஸ்தாக்களில் நடக்கும் பயங்கரமான வழிப்பறிகளை பற்றிய விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். ஜனங்களுடைய பொருள் போவதூரம் இருக்க போலீஸ் ஜவான் முதல் ஜில்லாத்துறை வரையில் உள்ள போலீசாருக்கும் இந்த சமஸ்தானத்து மகாராஜாவுக்கும் நேரிட்டுள்ள இழுக்கும் அவமானமும் கொஞ்ச நஞ்சமானதல்ல. ஆகையால் இது நீடித்திருக்கும்படி நாம் விடுவது அனுசிதமான காரியமல்ல. ஆகையால் எப்படியாவது தந்திரம் செய்து இன்றிரவு கொள்ளைக்காரர்களை பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு கட்டி இருக்கிறேன். ஜில்லாதுரை ஆவேசம் கொண்டவராக, நாங்கள் கூறுவதும் அதைத்தான். நாங்களும் அதே கவனத்துடன் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு விதமாக நினைத்து ஒரு ஏற்பாட்டை செய்தால் திருடர்கள் இன்னொரு விதத்தில் நம்மை கெளித்து விடுகிறார்கள். அவர்கள் மாயாவி வேலையெல்லாம் செய்து நம்மை ஏமாற்றிவிட்டு போய்விடுகிறார்கள். நீங்களும் அவர்களைப் போலவே தந்திர யுக்திகளை உபயோகிக்கலாமே. எங்கள் யுக்திகள் இதுவரையில் பலிதமாகவில்லை. நீங்கள் தான் அந்த லாகாவில் நிகரற்றவர்கள். நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடந்து கொள்ள தடையில்லை. நீங்களே கொள்ளை கூட்டத்தாரை பிடியுங்கள். இந்த லாகாவின் சிப்பந்திகள் எல்லோரும் உங்கள் இஷ்டம் போல வேலை செய்ய உத்தரவிடுகிறேன். உங்களிடம் தற்சமயம் எத்தனை ஜவான்கள் இருக்கிறார்கள்? சுமார் 500 பேர் இருக்கிறார்கள். 500 பேர்கள் எந்த மூலை? அவர்கள் இந்த ஊரை பாதுகாப்பதாக இங்கேயே இருக்கட்டும். 500 பேர்களையும் ஊருக்குள் நிறுத்திவிட்டு நாம் 5-6 பேர்கள் மாத்திரம் போய் 200 கொள்ளைக்காரர்களையும் பிடித்து விடலாம் என்கிறீர்களா? சாமியார், நான் அப்படி சொல்லவில்லையே. உங்களிடம் இருக்கும் ஜவான்கள் அவர்களை பிடிப்பது என்பது கூடாத காரியமாகையால் அவர்கள் வர வேண்டாம், ஊருக்குள்ளேயே இருக்கட்டும் என்றேன். ஜில்லாதுரை, அப்படியானால் கொள்ளைக்காரர்களை பிடிக்கக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? சாமியார், நான் பெங்களூருக்கு தந்தி அனுப்பி 1000 சோல்ஜர்களை உடனே அனுப்பும்படி கேட்டேன். இராணுவ அதிகாரி ஸ்பெஷல் மோட்டார்களில் வைத்து அவர்களை அவசரமாக அனுப்பியுள்ளார். அவர்களை நான் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். ஆகையால் அவர்களை கொண்டு நாம் எப்படியாவது கொள்ளை கூட்டத்தாரை பிடிக்க வேண்டும். 1000 சோல்ஜர்களும் வந்து விட்டார்களா? அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? ஒருவேளை மதுரையில் இருக்கிறார்களா? அவர்கள் ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்து விட்டார்களே. ஜில்லாதுரை, நீங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறதே. 1000 சோல்ஜர்கள் இந்த ஊருக்கு வந்தால் அது எவருக்கும் தெரியாமல் பரம ரகசியமாக நடக்கக்கூடிய காரியமா இது? சோல்ஜர்கள் வந்ததை எவரும் கண்டதாக தெரியவில்லையே. சாமியார், அப்படி அவர்களை பகிரங்கமாக அழைத்தால் அது கொள்ளை கூட்டத்தாருக்கும் தெரிந்து போகுமே. அதற்கு மேல் அவர்கள் வெளியில் வருவார்களா? ஆகையால் அதை உத்தேசித்து சோல்ஜர்கள் வந்திருக்கிறார்கள் என்னும் சுவடையே தெரியாதபடி கொள்ளை நடக்கும் இடங்களில் அவர்களை சாமர்த்தியமாக மறைத்து வைத்திருக்கிறேன். ஜில்லாதுரை, நீங்கள் காலையில் வந்தது முதல் நாற்காலியில் படுத்திருந்ததாக சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்த்தால் அது நிஜமல்ல என்பது தெரிகிறது. ஏன் நிஜமல்ல? சோல்ஜர்களை மறைத்து வைக்க நானே நேரில் போக வேண்டும் என்கிறீர்களா? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் இல்லையா? அவர்கள் போய் ஆக வேண்டுவதை செய்துவிட்டு வருகிறார்கள். என்ன இருந்தாலும் 1000 சோல்ஜர்கள் ரஸ்தாவிற்கு பக்கத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அது எப்படியும் கொள்ளைக்காரர்களுக்கு தெரிந்துதான் போகும். கொள்ளைக்காரர்கள் 200 பேர் இருக்கிறார்களே, அவர்களுடைய இருப்பிடம் யாருக்காவது தெரிந்ததா என்று சாமியார் கேட்டார். ஜில்லாதுரை, அவர்களுக்கும் சோல்ஜர்களுக்கும் வித்தியாசம் இல்லையா?
கொள்ளைக்காரர்கள் சாதாரண மனிதர்கள். அவர்கள் பல வீடுகளில் பிரிந்திருப்பார்கள். கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்தவர் என்பதை அறிவது முடியாத காரியம். சோல்ஜர்களுக்கு வீடுகள் இல்லை. அவர்கள் சோல்ஜர்கள். சாமியார், நீங்கள் சொல்வது சரிதான். அதற்கு நாங்கள் என்ன விதமான யுக்திகள் செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் எப்படியும் இன்றிரவு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? விஷயம் பகிரங்கமாகிவிடும்படி நாங்கள் அவ்வளவு முன் யோசனை இல்லாமல் நடப்போம். நான் சோல்ஜர்களை வரவழைத்திருப்பது திருடர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் அதை சொல்லிவிட்டேன். வேண்டுமானால் நீங்களும் உங்கள் 500 ஜவான்களும் சேர்ந்து சோல்ஜர்களில் ஒருவரையாவது கண்டுபிடியுங்கள். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதற்கு நான் உட்படுகிறேன். ஜில்லாதுரை, நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் விஷயம் எதுவும் பழுதாகாது என்பது எனக்கு தெரியும். முன் ஜாக்கிரதைக்காக அப்படி கேட்டேன். சாமியார், மகாராஜாவுடைய கச்சானாவை மதுரைக்கு கொண்டு போவது போல பாவனை காட்டிக்கொண்டு நாம் எல்லாரும் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். மகாராஜாவும் வருகிறார். உங்களையும் அழைத்து கொண்டு போகலாம் என்று நான் வந்தேன். நான் மாத்திரம் வருவதா? உங்கள் உதவி அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், 2 ஹெட் கான்ஸ்டபிள்கள் முதலியோருடன் வாருங்களேன் என்றார். ஜில்லாதுரை அந்த ஏற்பாட்டின்படி நடக்க ஒப்புக்கொண்டார். வழக்கமாக கஜானாவுக்கு அனுப்பப்படும் பெட்டிகளில் 10 பெட்டிகளை எடுத்து அவைகளுக்குள் ஆற்று மணலை போட்டு மூடி தடுப்பான இரும்பு சங்கிலிகளை மேலே கட்டி அவைகளின் மேல் கெட்டியான பூட்டுகளை மாட்டு பூட்டினர். அவைகளை ஓர் இரட்டை மாட்டு வண்டியில் வைத்தனர். திகம்பர சாமியார், குமாரசாமி பிள்ளை, மகாராஜா, ஜில்லாதுரை, அவருடைய உதவி அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர் சண்டிகேஸ்வரர், 2 ஹெட் கான்ஸ்டபிள்கள் ஆகியோர் தோளில் துப்பாக்கிகளை சாத்திக் கொண்டு வண்டிக்கு நாற்புறங்களில் அமர சரியாக 9 மணிக்கு அந்த இரட்டை மாட்டு வண்டி மதுரை ரஸ்தாவில் செல்லத் தொடங்கியது. வண்டியின் முன்புறத்தில் சாமியாரும் குமாரசாமி பிள்ளையும் சூரர்கள் போல தோளில் துப்பாக்கிகளை சாத்திக் கொண்டு கம்பீரமாக நடந்து சென்றனர். எல்லோரும் அரண்மனை பாராக்காரர்கள் போல உடுப்புகள் போட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த கும்பலில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இல்லாததைக் கண்ட மகாராஜா, எங்கே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்றார். சாமியார், அவருக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது? அதிக கும்பல் வேண்டாம் என்று நினைத்து அவரை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன் என்றார். அந்த கச்சனா வண்டி சுமார் 3 மைல் தூரம் செல்லவே ரஸ்தாவில் எதிர் திசையிலிருந்து ஒருவன் பாடிக்கொண்டு வந்தான். வந்தவன் வண்டிக்கு பக்கத்தில் வந்தவுடன் பைத்தியக்காரன் போல கலகலவென்று நகைத்து, யாரையா நீங்கள்? வண்டிக்குள் என்ன இருக்கிறது என்றான். நீ யார்? எதற்காக நீ இப்படியெல்லாம் கேட்கிறாய்? எதிரில் வந்தவனை நாம் எதிரி என்று குறிக்கிறோம். நான் மன்மதபுரியிலிருந்து மதுரைக்கு போகிறேன். நீங்களும் அதே திக்கில் போகிறீர்கள். நானும் உங்களோடு வரலாம் என்று நினைத்து கேட்டேன். சாமியார், நீ மன்மதபுரியிலிருந்து வருகிறாயா அல்லது மன்மதபுரிக்கு போகிறாயா? நீ மதுரை இருக்கும் திசையிலிருந்தல்லவா வந்து கொண்டிருக்கிறாய்? எதிரி, இந்த சுலபமான விஷயத்தை உங்களால் யூகிக்க முடியவில்லையா? நான் உங்களுக்கு முன்னால் கொஞ்ச தூரத்தில் போய்க் கொண்டிருந்தேன். பின்னால் வண்டி வந்த ஓசை கேட்டு திரும்பி வந்தேன். நீ திரும்பி ஏன் வர வேண்டும்? நீ அங்கேயே நின்று கொண்டிருந்தால் நாங்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருப்போமே. எதிரி, பொறுமை குணம் எல்லோரிடத்திலும் இருக்கிறதா? என்னிடம் பொறுமை குணம் இல்லை, அதனால் வந்தேன். சாமியார், என்னையா, நீர் பேசுவது ஒழுங்காகவே இல்லையே. மன்மதபுரியிலிருந்து 3 மைல் தூரம் தனியாக வந்த நீர், நாங்கள் 5 நிமிஷத்தில் உம்மிடம் வந்து சேருகிற வரையில் உமக்கு பொறுமை இல்லாமல் போய்விட்டது என்கிறீர். நீர் சொல்வது நம்பக்கூடியதாக இல்லையே. அப்படியானால் நான் பொய் சொல்கிறேன் என்பது உம்முடைய எண்ணம் போல இருக்கிறது. அப்படியே வைத்துக்கொள்ளும். நான் பொய் சொல்கிறேன் என்று நீர் இவ்வளவு யூகமாக தெரிந்து கொண்டீரே. அப்படியானால் நான் யார் என்பதை நீரே சொல்லுவீரா? அதை சொன்னால் நீர் மிகவும் புத்திமான்தான் என்று கூறியபடி தனக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளியை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொட்டு சிறிது தூரம் நகர்ந்து சென்றான். அப்பொழுது சண்டிகேஸ்வர ஐயர் சாமியாரண்டை நெருங்கி, இவன்தான் திருடர் தலைவன். முதல் நாள் இரவில் நாங்கள் போன பொழுது இவன்தான் வந்தான் என்று ரகசியமாக கூறினார். அவருக்கு பக்கத்தில் இருந்த குமாரசாமி பிள்ளையின் செவிகளிலும் அது பட்டது. உடனே சாமியார் அந்த மனிதனை பார்த்து, நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன? என்னுடைய புத்திசாலித்தனத்தை உன்னிடம் காட்டி நான் உன்னுடைய புகழ்ச்சியை பெறவில்லை. நீ இன்னான் என்பது எனக்கு தெரியும். நீ எங்களோடு கூட வருவதற்காக வந்தவன் என்று. உன்னுடைய உண்மையான கருத்தை நீ உடனே வெளியிடலாம் என்றார். நான் இன்னான் என்பது உள்ளபடி உனக்கு தெரிந்திருந்தால் நான் என்ன கருத்தோடு இப்பொழுது இங்கே வந்தேன் என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. அதை மாத்திரம் நீ என்னிடம் கேட்க வேண்டியதில்லையே. எனக்கு தெரிவது மாத்திரம் போதுமா? என்னோடு இருக்கும் மற்றவருக்கும் தெரிய வேண்டாமா? நீ உன் வாயாலேயே சொல்லு. சரி, இந்த வண்டியில் எத்தனை லட்சம் இருக்கிறது? இந்த வண்டியில் இருக்கும் வஸ்துவை கணக்கிட யாரால முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதென்றால் உள்ளே இருக்கும் வஸ்து அப்படிப்பட்டது. இது மகாராஜாவுடைய கஜானா பணம் தானே என்று எதிரில் இருந்தவன் கேட்டான். கஜானா பணம் என்று யார் உன்னிடம் சொன்னது? இதற்குள் ஆற்று மணல் அல்லவா இருக்கிறது என்று சாமியார் கூறினார். எதிரி, அப்படி சொன்னால் நான் இவைகளை எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? சாமியார், சரி, உனக்கு வல்லமை இருந்தால் எடுத்துக்கொண்டு போ. ஓஹோ,
நீ திருடர் தலைவன் அல்லவா என கூறினார். எதிரி: அது உண்மையா இல்லையா என்பது இன்னும் ஒரு நிமிஷத்தில் தெரிய போகிறது. உங்களோடு வீண் பேச்சு பேசி பொழுதை போக்க எனக்கு இஷ்டமில்லை. உங்களிடம் இருக்கும் உடுப்புகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்து கீழே வையுங்கள். அதோடு வண்டிக்குள் இருக்கும் கார்ஜனா பெட்டிகளும் இருக்கட்டும். நீங்கள் ஊரை நோக்கி ஓடுங்கள். சாமியார்: அப்படியானால் நாங்கள் நடந்து கூட போகக்கூடாது, அப்படித்தானே? எதிரி: ஆமாம், நீங்கள் நடந்து கூட போகக்கூடாது, ஓட வேண்டும். சாமியார்: அப்படி செய்யாவிட்டால்? எதிரி: என்னுடைய ஆட்கள் உடனே வந்து உங்கள் தலைவனை நொங்கு சீவது போல சீவி போட்டு விடுவார்கள். சாமியார்: உன்னிடம் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள்? என்னிடம் சரியாக 200 ஆட்கள் இருக்கிறார்கள். எங்களோடு சரியாக 1000 சோல்ஜர்கள் வந்திருந்தால் அப்பொழுது உன்னுடைய ஆட்கள் என்ன செய்ய முடியும்? வந்திருந்தால் என்று வாயால் சொல்வது மாத்திரம் போதுமா? உன்னுடைய ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள்? காட்டு பார்க்கலாம். சாமியார்: உன்னுடைய ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீ முதலில் காட்டு. அதோ பார், வடக்கு திக்கில் என்றான். அவன் காட்டிய திக்கில் எல்லோரும் திரும்பி பார்த்தனர். சுமார் 200 கஜ தூரத்திற்கு அப்பால் ஏராளமான மனிதர்கள் நின்றது தெரிந்தது. சாமியார்: என்னுடைய 1000 சோல்ஜர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டுமா? அதோ பார், மேற்கு திக்கில் என்று மேற்கில் கையை காட்டினார். எல்லோரும் உடனே திரும்பி அந்த திக்கில் உற்று பார்த்தனர். திருடர் தலைவனும் அந்த திசையில் பார்த்தான். அங்கு இருளாக இருந்தது. ஆகையால் மனிதர் இருந்ததோ மரம் இருந்ததோ தெரியவில்லை. உடனே திருடர் தலைவன்: இது கள்ளனை குள்ளன் பாய்ந்த காதையாக இருக்கிறது. யாரிடம் இந்த கைவரிசை? இதுவரையில் நான் எவரையும் கொல்லாமல் என் வேலையை நடத்தினேன். இன்று என்னிடம் உன்னுடைய வாளை ஆட்டுவதால் என்னுடைய ஆட்களை கூப்பிட்டு உங்கள் எல்லோரையும் வெட்டி போடச் சொல்லுகிறேன் என்றான். சாமியார்: ஓ, நான் வாளை ஆட்டுகிறேனா? உன்னுடைய துருக்கான சொல்லுக்காக உன்னையும் உன்னுடைய ஆட்களையும் நான் இதோ அரெஸ்ட் செய்ய போகிறேன். இப்பொழுது மரியாதையாக உன்னுடைய ஆட்களை நீ இங்கே கூப்பிடப் போகிறாயா? இல்லாவிட்டால் நான் என்னுடைய 1000 சோல்ஜர்களையும் ஏவட்டுமா என்றார். திருடர் தலைவன்: இந்த பூச்சிக்கெல்லாம் என்னிடம் சாயாது. உன்னுடைய உத்தரவிற்கு பயந்து நான் என்னுடைய ஆட்களை கூப்பிடுவேன் என்று நினைத்து கொண்டாயா? எனக்கு வேண்டிய பொழுது நான் அவர்களை கூப்பிடுவேன், வேண்டாவிட்டால் கூப்பிட மாட்டேன் என்றான். உடனே சாமியார் தமக்கு பின்னால் நின்ற சப் இன்ஸ்பெக்டர் சண்டிகேஸ்வர ஐயரை பார்த்து, நம் 1000 சோல்ஜர்களும் துப்பாக்கிகளால் கீழே ஒரு தரம் மேலே ஒரு தரம் சுடட்டும். அதற்குள் திருடர் நம்மிடம் சரணாகதி அடையாவிட்டால் பிறகு நாம் நம்முடைய சோல்ஜர்களை ஏவி விடுவோம். அவர்கள் திருடர்களை வளைத்து பிடித்து கொண்டு வரட்டும் என்றார். அடுத்த நிமிஷத்தில் அதே திக்கில் இருளில் ஒருவர் உத்தரவு கொடுத்த குரலோசை கேட்டது. எஜமானர் உத்தரவு கொடுத்தது தெரிந்ததா? சுடுங்கள் என்று ஓங்கிய குரலில் யாரச் சொல்ல, அடுத்த க்ஷணத்தில் படார் படார் என்று நூற்றுக்கணக்கான வெடி ஓசைகள் கேட்டன. எல்லா வேட்டு சப்தங்களும் முதலில் தரைக்கருகிலும் பிறகு ஆகாயத்திலும் ஒருமிக்க கேட்க அங்கிருந்த அனைவரும் திகில் கொண்டு திடுக்கிட்டனர். சோல்ஜர்கள் இருளில் எங்கே மறைந்திருந்தனர் என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் எல்லாரும் பிரமித்து போயினர். அதே காலத்தில் சாமியாரும் குமாரசாமி பிள்ளையும் கொள்ளைக்காரன் மேல் குபீர் என்று பாய்ந்து அவனுடைய 2 கைகளையும் பிடித்து விளங்கிட்டனர். உடனே சாமியார், அதோ பாருங்கள், இவனுடைய ஆட்கள் அஞ்சாமல் இன்னமும் நிற்கிறார்கள். நான் சோல்ஜர்களோடு நேரில் போய் அவர்களை கைதியாக்கி கொண்டு இதோ பின்னால் வருகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த கைதியை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேருங்கள். வண்டிக்காரன் வண்டியை திருப்பி மன்மதபுரிக்கு ஓட்டட்டும் என்று கூறிவிட்டு இருளில் மறைந்து போனார்.